கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் நம்ம இந்த வாரத்திலையும் மீட் பண்ணத்தக்கதாக தேவன் தந்திருக்கின்ற மேலான கிருபைக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிக்கத்தக்கதாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பாக நான் கருதுகிறேன். முன்னாடியே சொன்னது போல இந்த வாரத்தில் நம்ம பழைய பாட்டில் 2 தீர்க்கதரிசன புத்தகங்களை படிக்கலாம்னு சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். ஒருவேளை தானியேல் புத்தகத்தை படித்த பின்பு யோவேல் புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறது ஒரு நல்ல ஐடியா. அதனால யோவேல் மற்றும் மல்கியா புத்தகத்தை நம்ம படித்து பார்க்க விரும்புகிறோம். இன்னும் மைனர் ப்ராஃபட்ஸில் இன்னும் ஒரே ஒரு புக் தான் இருக்குது. சக்கரியா புத்தகம் மட்டும்தான் நம்ம படிக்கணும். ஆனால் கண்டிப்பாகவே அதை நான் தொடர்ந்து படிக்கணும்னு நான் யோசிக்கல. ஒரு கேப் விட்டு நம்ம சக்கரியா புத்தகத்தை பிறகு படிக்கலாம். இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம ஜோயல் புத்தகத்தை படிப்போம். அதை தொடர்ந்து மல்கியா புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி ஜபா, அவங்க சென்னையிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க. கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே வாசமா இருக்கிறேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்க மத்தியில் நீங்க பிரச்சனரா இருக்கிறீர்கள் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாக நாங்கள் சேர்ந்து உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறீங்கப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. இன்னும் உடைய வேத வசனங்களை ஆண்டரே சரியான விதத்திலே கற்றுக்கொள்ள ஆண்டரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, இந்த யோவேல் புஸ்தகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த யோவேலுக்கு நீர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு சுவாமி யோவேலுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினீங்களோ அதை சரியான விதத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கற்றுக்கொண்ட காரியங்களை அபியாசப்படுத்துறதுக்கும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே, நம்முடைய வருகையை குறித்தோ ஆண்டவரே அது எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சரியான விதத்துல புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். நீர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க இரக்கம் உள்ளவரா இருக்கிறீங்க, மன உருக்கம் உள்ள தேவனா இருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். நீடிய சாந்தம் உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. மிகுந்த கிருபையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. சீயோனில் வாசமாயிருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களை ஆண்டே வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மறுமொழி கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உங்களுடைய வருகை சமீபமா இருக்குது சுவாமி. அதற்கென்று நாங்கள் ஆயத்தமாகன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கன்னு சொல்லிக்கிறீங்க சுவாமி. அன்றே உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு, முழு இருதயத்தோடு இடத்துல நாங்க திரும்பணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வஸ்திரங்களை அல்ல சுவாமி, எங்களுடைய இருதயங்களை கிழித்து எங்களுடைய இருதயங்களை உம்மிடத்திற்கு நேராக திருப்பவும், ஆராய்ந்து பார்க்கவும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றே இப்படியாக சேர்ந்து உங்களுடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அன்றே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தாரு சுவாமி. அன்றே நாங்கள் மாத்திரம் இல்ல சுவாமி, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அன்றையமை அறிந்து கொள்வதற்கு நாங்க என்ன செய்யணுன்றதை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றே நாங்கள் மனம் திரும்பும் பொழுது சுவாமி, எங்களுடைய தேசம் மனம் திரும்பும் பொழுது எங்களுடைய தேசத்துக்கு நீங்க பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவரா இருக்கிறீங்கப்பா. தைரியத்தை கொடுக்குறீங்க சுவாமி. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லிக்கிறீங்க சுவாமி. அன்றே எங்களுடைய தேசத்துல நடைபெறுகிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது அன்றே ஒரு பக்கம் எங்களுக்கு பயமாவும் இருக்கு சுவாமி. அதே நேரத்துல எங்களுடைய தேவன் சுவாமி எங்கள் நடுவுல நீங்க இருக்கிறீங்கப்பா. உண்மை தவிர வேறொருவருமே இல்லைன்றதை நாங்க அறிந்திருக்கிறோம் சுவாமி. அன்றே எங்களுக்கு நீ கொடுத்த விசுவாசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களை சம்பூர்ணமாக அன்றே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க சுவாமி. அதற்காக அன்றே உடைய அதிசயங்களை எண்ணி பார்த்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உடைய நாமம் அன்றே எவ்வளவு மேலானது ராஜா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை அன்றே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அன்றே மனம் திரும்புகிற அனுபவத்தை தாரு சுவாமி. உடைய வருகை எவ்வளவு சமீபம் ஆண்டவரே. இன்னும் அதை மற்றவங்களுக்கும் நாங்க அறிவிக்கக்கூடியவங்களா அன்றே இந்த யோவேல் புஸ்தகத்துல நாங்க பாக்குறது போல அன்றே கடைசி காலங்கள மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிக்கிறீங்க சுவாமி. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவேன் இருக்கீங்க அன்றே. உம்முடைய கிருபையை நாங்க பெற்றுக்கொண்டவங்களா, மற்றவங்களுக்கு உம்முடைய வருகை எவ்வளவு சமீபன்றதையும் அன்றே நாங்க சொல்லக்கூடியவங்களா, வாழ்ந்து காண்பிக்கிறவங்களா எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அன்றே நீங்க எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறீங்க சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அன்றே எங்களுக்கு நீங்க அன்றே கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான் என்று சொன்னது போல அன்றே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை பலவான்களா வச்சிருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
இந்த நாட்கள்ல அன்றே இந்த யோவேல் புத்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது இன்னும் அன்றே சரியான கண்ணோட்டத்தோடு படிப்பதற்கும் அன்றே எங்களுடைய வாழ்க்கையில அன்றே அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்துல அன்றே யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்களோ சுவாமி, உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரு சுவாமி. இதை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருகிற பில்லி எங்களுக்காண்டி விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. எங்களுக்கு விசேஷ வழிநடத்தலையும் கிருபைகளையும் ஆலோசனைகளையும் அன்றைய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர்த்தாமே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. அங்களோடு கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைய நெகேமியாவும் அந்த ஜனங்களும் இணைந்து அந்த அலங்கத்தை கட்டினது போல இந்த ராஜ்யத்தின் வருகைக்காக சுவாமி நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அன்றைய நம்முடைய பணியில உண்மையா உத்தமமா செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேரம் முழுவதுமா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த நேரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனதின் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. இன்னும் அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்வதற்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை நீத்தாமே பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. அன்றைய இன்னைக்கு அங்கிள் என்னெல்லாம் எங்களோடு அன்றைய ஷேர் பண்ணி யோசிச்சிருக்காங்களோ எல்லாவற்றையும் அன்றைய கற்றுக் கொடுப்பதற்கு நீங்க விசேஷ கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே இந்த நேரம் முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you so much, Sister Jaba, for that meaningful prayer. Thank you, uncle. நம்ம இன்னைக்கு திங்கிழமை இருக்கிறதுனால யூஸ்வலாகவே ஒரு குவிஸுக்கு பிளான் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் வைப்பேன் நான் நினைக்கல. கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் வைக்க மாட்டேன். மறுபடி போன வாரம் நம்ம டேனியல் புத்தகத்தை படித்ததுனால கண்டிப்பாகவே நம்ம யோசிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்கும் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஐ ரியலி அப்ரிஷியேட் மை டாக்டர். இவங்க நம்ம சுபா சாம் வந்து இந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக நான் தேங்க் பண்ணுறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். வடிவேல் ஹாஸ் கம் அவுட் வித் அ டிஃப்ரெண்ட் பிளான். அதை வந்து நீங்கள் இப்பவுமே டைரெக்டாக செய்யாதபடிக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க்ல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரும். அதில் நீங்கள் குயிக்காக ஆன்சர் பண்ண துவங்கிடலாம். ஆஸ் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஜஸ்ட் ஃபார் உங்களுடைய மோட்டிவேஷனுக்கு தான், உங்களுடைய நமக்கே திரும்பி பார்ப்பதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல் திஸ் 10 questions. நம்ம பார்த்தது போல தானியேலுடைய வாழ்க்கை மிக உன்னதமாக நாம் பார்த்தோம். அவர் எந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல இருந்தார் என்றதை நம்ம பார்க்கறது நல்லது. அதே போல அவருக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை குறித்தும் நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த கொஸ்டினர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்கிறோம். நீங்க தொடர்ந்து அதை ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ணே சாரி, இப்போ அவங்க வந்து பண்ண முடியாது. அப்படியே சரி சரி பண்ண முடியாது. சோ வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிபிடி வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றப்போ ஓகே 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 ஆஃப்டர் தி வெபினார் அவங்க they can use this link. ஓகே வடிவேல், thank you for informing. சரி, நம்ம will continue. ஆக்சுவலா வடிவேல் வந்து இதுல வாட்ஸ்அப்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டைமை கன்சிடர் பண்ணி ஐ எம் புட்டிங் இட் திஸ் லைக் திஸ் சொல்லிட்டு. தட்ஸ் அ வெரி குட் திங். நமக்கு 5 நிமிஷம் இதுக்காக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த கொஸ்டின்ஸை நீங்க இப்போ உடனே ஜானி இதில் அனுப்பிடுவாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல போடும் பொழுது அப்போ நீங்க ஓப்பன் பண்ணிக்கிற ஆன்சர் பண்ணிக்கலாம். God bless you. I really thank Vadivel and Subha, Johnny and Prakash for their real help, and also friends who are really praying for us. அதே நேரத்தில் இன்னைக்கு நான் I felt that I have to acknowledge இந்த மாதிரி கமெண்ட்ரிஸ் பைபிள்ஸ் நான் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்றதை நான் மென்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில பைபிள் ஸ்டடிஸ் நேரத்தில் வேரன் வாஸ்பியுடைய கமெண்ட்ரிஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அவருடைய கமெண்ட்ரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த 10 books வந்து எப்பவுமே என்னுடைய டேபிளில் இருக்குமே. இப்போ அதை நான் ரெகுலராகவே எல்லா பைபிள் ஸ்டடீஸ்க்குமே நான் யூஸ் பண்ணுறேன். ஐ தாட் ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம் யூ. காரணம் நீங்கள் இந்த அவுட்லைனையோ அல்லது சில பாயிண்ட்ஸோ நீங்கள் பார்க்கும் பொழுது யூ நோ தட் இட்ஸ் நாட் ஃப்ரம் மீன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். அதனால நான் எந்த கமெண்ட்ரிஸ் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் என்ன செய்வேன்னா ஒரு கமெண்ட்ரியை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதன் பின்பு ஐ வில் ஜஸ்ட் ரெஃபர் அதர் கமெண்ட்ரிஸ், தென் ஐ வில் சப்போர்ட். ஒருவேளை ஓப்பன் பைபிளில் வந்து நல்ல ரிதமிக்காக இருக்கும். அண்ட் தென் எனக்கு இஃப் ஐ எம் ஹாப்பி வித் தட் ஐ வில் யூஸ் இட். அதர்வைஸ் அதை நான் சப்ளிமெண்ட் பண்ணதுக்காக மற்ற வேர்ட்ஸை வச்சு டெவலப் பண்ணிடுவேன்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படியே நான் காப்பி பண்ண மாட்டேன். அப்படி காப்பி பண்ணி தான் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஜான் ஸ்டார்ட்டுடைய பிஎஸ்டி தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பைபிள் ஸ்பீக்ஸ் டுடே கமெண்ட்ரி அதெல்லாம் அதுலேருந்து யூஸ் பண்ணேன்னா மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி வேரன் வர்ஸ்பியோட கமெண்ட்ரி யூஸ் பண்ணேன்னா அதை நான் மென்ஷன் பண்ணுவேன். மற்றபடி இதுலேருந்துலாம் யூஸ் பண்ணும் பொழுது ஐ வில் டேக் ஐடியாஸ் ஃப்ரம் திஸ் ஒன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அக்னாலேஜ் தேர் கான்ட்ரிபியூஷன். அவங்க இந்த அருமையான கமெண்ட்ரிஸ்க்காக, அருமையான புத்தகங்களுக்காக, பைபிள் லைக் ஓப்பன் பைபிள், ESV ஸ்டடி பைபிள், NIV ஸ்டடி பைபிளுக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜோயலை பற்றி படிக்க போகிறோம். யோவேல் தமிழ்ல. யோவேலை பற்றி நம்ம அவருடைய பெயரும் அவருடைய அப்பா பெயர் மட்டும்தான் இருக்கிறது. இந்த புத்தகத்துல வேற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லை. அவர் வந்து அதிகமாக இந்த ஆசாரிய காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கனால மோஸ்ட் ப்ராபபிளி அவர் எருசலேமில் இருந்திருப்பாரு. ஆனா யூதால இருந்தது நல்லா தெரிகிறது. நம்ம அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது அவர் யூதாவில் சதன் கிங்டம் இருந்தாலும் எருசலேமை மையமாக வைத்திருந்திருப்பான்னு சொல்லிட்டு. பைபிள்லயே இவர் இல்லாதபடிக்கு more than 10 more people are known as Joel. யோவேல் என்ற பெயர் வந்து இவருக்கு மட்டுமல்ல, பைபிள்ல more than 10 people have the same name. யோவேல் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யெகோவாவே தேவன். யெகோவாவே தேவன் என்பதுதான் அவருடைய பெயர். ஈவன் எலைஜாவுக்கும் அந்த மீனிங் தான் இருக்கும். எலைஜானா மோர் ஆஃப் யெகோவா இஸ் மை காட்னு சொல்லி வரும். இது ஜோயல். எல் என்று முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னாவே அது வந்து இட் டாக்ஸ் அபவுட் ஜெகோவா. எல் என்றது. பெத்தேல் என்று நம்ம சொல்லும் பொழுது அது தேவனுடைய வீடுன்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படிதான் அறிந்து கொள்ளலாம். ஹீப்ரு லாங்குவேஜ்ல ஜோயல் மீன்ஸ் ஜெகோவா இஸ் காட். அதை வந்து பவர்ஃபுல்லாக அவர் கம்யூனிகேட் பண்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறது போல இந்த 8th century prophets, 6th century prophet, and then exilic prophets and post exilic prophets, இது நாளா நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது ஜோயலுக்கு வந்து பழைய காலத்துல வந்து அவங்க நினைச்சது முன்னால இருந்திருப்பாரு. 8th century prophetல ஏர்லியரா இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. காரணம் இவருடைய புக்ல ராஜாக்களுடைய பேரே போடல. ஏதாவது ஒரு சில ராஜாக்களுடைய பேர் போட்டுருந்துச்சுன்னா then we know that he's talking about it ன்னு சொல்லிட்டு. then otherwise அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா ரொம்ப லேட்டர் பீரியட். ஈவன் ஒரு சிலர் 4th century சொல்றாங்க. அதாவது மலாக்கிக்கு முன்னால இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மல்கியா புத்தகத்தையும் நம்ம படிக்கிறதுனால ஐ வாஸ் திங்கிங் தட் கேன் ஐ கனெக்ட் இட் வித் மல்கியான்னு சொல்லிட்டு. ஆனா மோர் அண்ட் மோர் ரெண்டு பக்கமுமே பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ஜோயல் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது இவருடைய புத்தகத்தை மையமாக வச்சுதான் மற்ற அநேக தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம வந்து இவர் எரேமியாவை கோட் பண்ணியிருக்கிறாரு, எசேக்கியேலை கோட் பண்ணியிருக்கிறாரு, அதனால அவங்களுக்கு பின்னால இவர் எழுதியிருப்பாருன்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்டேட்டர்ஸ் சொல்றதையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா யோவேலை வைத்து எரேமியாவும் எசேக்கியேலும் கோட் பண்ணியிருக்கலாம். வெரி மச் பாசிபிள். அதனால டைம் என்று யோசிக்கும் பொழுது 8th century prophet என்று நிறைய பேர் உறுதியா சொல்றாங்க. அதே சமயத்துல ஒரு சிலர் போஸ்ட் எக்ஸ்லிக் ப்ராஃபெட். காரணம் அந்த காலத்திலையும் கிங்ஸே கிடையாது. குறிப்பாக ஜபித்தது போல த டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய வருகை இருக்கிறது என்ற காரியத்தை சொன்னதுனால அவங்க வந்து தே திங்க் இட்ஸ் அ போஸ்ட் எக்ஸ்லிக் பீரியட்னு சொல்லிட்டு. ஆனா ஏசாயா பீரியட்ல இருந்தே, ஆமோஸ் பீரியட்ல இருந்தே அதை குறித்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஆண்டவருடைய வருகை குறித்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவருடைய 2வது வருகை குறித்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம அதை மட்டும் வைத்து அவர் போஸ்ட் எக்ஸலிக்னு சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, நாங்க போட்டிருக்கிறது போல இன் எய்தர் கேஸ் his message is not significantly affected by its dates. அவருடைய மெசேஜ் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது 8th century ப்ராஃபட்டா இருக்கலாம் அல்லது 4th century ப்ராஃபட்டா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி அவருடைய மெசேஜ் வந்து ரொம்ப கிளியரா கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டினுடைய பெந்தேகோஸ்தே தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடியவர். ஏன் சொன்னா நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி 2ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிற அனுபவத்தை பேதுரு குறிப்பிட்டு சொல்லுகிறார். பெந்தேகோஸ்தே நாளில நடக்கும் பொழுது குறிப்பிட்டு சொல்லுகிறார்.
அதுலயே இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பெந்தெகோஸ்தே என்பது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஹார்வெஸ்ட் தான். அவங்க ஹார்வெஸ்ட் முடித்து அந்த 50ஆம் நாளை கொண்டாடும் பொழுது பெந்தெகோஸ்தே என்று அழைக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல அப்போ பரிசுத்த ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இங்க யோவேல் புத்தகத்துல நம்ம படிக்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளி எல்லாம் அரித்து போனதான் நம்ம படிக்கிறோம். அதனால மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு பென்டிகாஸ்ட், ஒரு அதாவது அறுப்பின் காலத்துல மிகவும் வேதனைப்பட்ட பொழுது யோவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்கதரிசனமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. அதை வந்து நான் மோர் அண்ட் மோர் ஐ ரியலி லைக் தட் ஐடியா. ஒரு செழிப்பான ஒரு தேசத்துல அறுவடையின் காலத்துல மிகவும் சோர்ந்து போயிருக்க சூழ்நிலையில அது தேவன் கொடுத்த ஒரு பெரிய பனிஷ்மெண்டாக யோவேல் பார்த்து, அது மட்டும் இல்லாதபடிக்கு மற்றவங்களும் அவங்களை எதிர்க்க வரதை கண்டு ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தியை கொடுத்ததுதான் யோவேலின் செய்தி. ஆனா அதுல கொடுத்த அந்த ப்ராமிஸை பார்க்கும் பொழுது பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதனால டெஃபினட்டா he can be known as a prophet of Pentecost. பழைய பாட்டிலுடைய தீர்க்கதரிசிகளில பெந்தெகோஸ்தே நாளை குறித்து பேசக்கூடிய தீர்க்கதரிசி என்று அழைக்கலாம். அவர் தெற்கு தேசத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்க வடக்குல இருந்து வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனாலதான் அநேகர் சொல்லக்கூடியது வந்து 8th century ப்ராஃபட்டா இருக்கும். காரணம் அசிரியா, பாபிலோன் எல்லாருமே வடக்குல இருந்து வந்தவங்க, தெற்க தாக்க வந்தவங்க. இந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல வடக்கிலிருந்து வருவாங்க என்று சொல்லக்கூடியதுனால அவர் 8th century ப்ராஃபட்டா இருக்க முடியும் என்று கருதுகிறாங்க. எனவே just don't worry about dates. Message is very very important. யோவேல் மட்டுமல்ல, யோனாவும் நம்ம பார்த்தோம். கரெக்டா அந்த டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒபதியா மற்றும் ஈவன் நாகும் கூட நம்ம யோசிக்க முடியுது. பட் ஒபதியா இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராஃபட்ஸ் வந்து எக்ஸாக்ட் டேட்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியல. காரணம், அவங்களுக்கு அந்த ராஜாக்களுடைய காலங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்கள நம்ம சொல்லிடலாம் இந்த காலத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் சொல்லி பார்க்கிறோம். எரேமியா போல இவர் வந்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையோ அல்லது ஒரு அதை கொடுக்கறத விட அதிகமாக ரிப்பண்ட், யூ கம் பேக் என்று அழைக்கக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்கறதாக நம்ம பார்க்கலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏர்லியர் டேஸ்ல அவர் கொடுத்துருக்க கூடுன்னு சொல்லிட்டு, மோர் ஆஃப் he says you come, you meet with the Lord. ஆண்டவரை நீங்க சந்திக்க வாங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நான் எவ்வளவு தூரத்துக்கு கம்யூனிகேட் பண்றேன்னு தெரியல. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எரேமியாவது வந்து எச்சரிப்பு, நீங்க பாவம் செய்றீங்க, தேவன் உங்களை தண்டிப்பார் என்று கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் சத்தமாக காணப்படுகிறது. பட் யோவேலுடைய சத்தியம் வந்து ஆண்டவர் கண்டிப்பாகவே நமக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறார். யூ கம் பேக் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியதாக சிறிது வித்தியாசமான ஒரு செய்தியை அவர் கொடுப்பதாக நம்ம பார்க்கக்கூடும். இதற்கு முந்தின புஸ்தகம் ஹோசியா வந்து தேவனுடைய இருதயத்தை காட்டுகிறார். அவருடைய அன்பு எவ்வளவு என்னவா இருக்கிறது என்பதை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா யோவேல் ஆண்டவருடைய கரத்தை காட்டுகிறார், ஆண்டவர் எப்படியாய் செயல்படுகிறார் என்ற செய்தியை கொடுக்கிறதாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தானியேல் புத்தகத்துல பார்த்தது போலவே தான் அல்டிமேட்டா தேவன் மட்டும்தான் சாவரினா இருந்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு சிலர் செய்வதனால அல்லது ஒரு சில தேசங்கள் அல்லது ஒரு சில தலைவர்கள் செய்வதனால அந்த காரியமெல்லாம் ஓடிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் தட். அல்டிமேட்டா த கண்ட்ரோலிங் ஃபேக்டர் வந்து காட்ஸ் ஹேண்ட், இன் காட்ஸ் ஹேண்ட். ஆண்டவர் தான் இதை செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அதை வந்து இங்கேயும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. தானியேல் புத்தகத்துல நீங்க கண்டிப்பா அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய ஸ்ட்ராங் கன்விக்ஷன். இன்னைக்கு கவர்மெண்ட் மாறும், தலைவர்கள் வருவாங்க, தலைவர்கள் போவாங்க, மோசமான காரியங்கள் நடைபெறும், நல்ல காரியங்கள் நடைபெறலாம். எதுவாய் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, சரித்திரத்துல பொலிட்டிக்கல் லைன்லயும் சரி, அதே மாதிரி சர்ச்ல நம்ம பார்க்கக்கூடும். ஒரு சில நல்ல பாஸ்டர்ஸ் வரும் பொழுது, நல்ல தலைவர்கள் வரும் பொழுது திருச்சபையில ஒரு பெரிய எழுச்சி வரதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தவறான தலைவர்கள் பொறுப்படுத்தி ஊழியங்களை ஆலயங்களை லீட் பண்ணும் பொழுது
கஷ்டங்கள் வர்றது நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு வேதனைப்படுகிறோம். ஆண்டவர் எங்க இருக்கிறார், ஏன் செயல்பட மாட்டேன்னு சொல்லுகிறான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், God is sovereign. திருச்சபையா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்பதை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளணும். அதே இது நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வரும் பொழுதும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்ற உறுதி அதிகமாக வேணும். அதனால நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விடணும்னு நான் சொல்லவே இல்லை. we have our own responsibility. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபையில சார்ந்து இருக்கிறது, தாழ்மையா இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியம். ஆனா சில நேரத்துல நம்மளுடைய கருத்துக்குள்ளே இல்லை, ஆண்டவருடைய கருத்துலதான் நம்ம முழுதுமா இருக்கிறோம் என்ற அந்த உறுதி நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. மறந்து போக வேண்டாம். என்னுடைய மெயின் மெசேஜ், the day of the Lord is a dominant theme of the book. தேவனுடைய நாள் என்பது வந்து கிளியராகவே வரதை நான் பார்க்க முடியும். சிஸ்டர் ஜபிக்கும் பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்க, நான் உடனே பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க 3 அதிகாரத்தையும் கண்டினியூஸா படிச்சிருக்காங்க. அதனால அவங்க ஜபத்திலேயே அந்த 3 அதிகாரத்தையும் கொண்டு வந்ததை நான் பார்க்க முடிகிறது. அதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். இந்த மெயின் தீம்ல என்னன்னு சொன்னா, டே ஆஃப் த லார்ட 2 விதமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஈவன் சிஸ்டர் ஜபிக்கும் பொழுதே அந்த 2 வார்த்தையும் போய்த்தாங்க. அந்த நாள் இப்பொழுது இருக்க போகுது, வரப்போகுது, எமினன்ட் அல்லது சீக்கிரமா வரப்போகிற நாள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் லேட்டர். அதாவது யோவேலுடைய தீர்க்கதரிசனம் வந்து இமீடியட்டா ஆண்டவருடைய நாள் வரப்போகுது, அதனால நீங்க நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கணும் சொல்லிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிப்பை வந்து ஆண்டவருடைய நாள் வந்து வரப்போகிறது, இமீடியட்டா வரப்போகுதுன்னு சொல்றதையும் சொல்லுகிறார். சில தீர்க்கதரிசனங்கள் நாளைக்கு நம்ம படிக்கும்போது அதை பார்க்கலாம். இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி செகண்ட் கமிங். இதை வந்து புதிய ஏற்பாட்டில் சேர்த்து வந்தோம்னா, அதனாலதான் ஒரு சிலர் வந்து அவர் லேட்டர்ன்னு சொல்றாங்க. காரணம், அவர் சொல்லி முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு புதிய ஏற்பாடு வந்த மாதிரி இருக்கும். புதிய ஏற்பாட்டில் சொல்ல போனோம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் வந்தது, தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. அதாவது மார்க்கு 1 அதிகாரம் 15 வசனத்தில் சொன்னது போல தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொன்னது. the kingdom of the Lord is at hand. அவர் வந்தது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் உலகத்துல வந்துடுச்சு. அதே நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருடைய போதனை நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருங்கள், அது எப்போ வரும் என்று எல்லாம் பேசிக்கொண்டிருக்க நம்ம பார்க்கலாம். ஸோ கிளியராகவே காஸ்பல்ல yet to come, தேவனுடைய ராஜ்யம் இன்னும் வர வேண்டி இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கலாம். நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், அதனால there is a healthy tension between God, the kingdom of God has come and the kingdom of God is yet to come. அதே மாதிரிதான் the day of the Lord is very soon, at the same time the day of the Lord is going to come. இப்பொழுதும் யோவேலுடைய புத்தகம் நமக்கு மிகவும் மிகவும் பொருத்தமான செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், யூத மக்களை நீங்க உண்மையான மனவேதனையோடு கூட தேவனுடைய பக்கமா திரும்புங்க, உங்களுக்கு தேச ரீதியில ஒரு பெரிய பிரச்சனைய ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்லுகிறார். ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த கொரோனாவின் காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது இட் இஸ் ரியல் மெசேஜ். நான் டெஃபினட்டா நம்புறேன், இந்த கொரோனா வந்த பிறகு யோவேல் புத்தகத்துல இருந்து பாஸ்டர்ஸ், ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணது நீங்க கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. நான் கண்டிப்பா ஐ குட் ரிமெம்பர் தட். காரணம், இட்ஸ் அபவுட் த நேஷனல் கலாமிட்டி. அதே மாதிரிதான் சுனாமி வந்த பொழுது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால சுனாமி வந்திருக்கும் பொழுது, அது மாதிரி நம்மளுடைய தேசத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம கேட்கும் பொழுது, we all want to go back to book of Joel. ஜோயல் வந்து ஒரேதா என்னது அழிஞ்சு போவீங்க அப்படி திட்டக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாவும் காணப்படல. அவர் ப்ராமிசஸ் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால டே ஆஃப் த லார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கோயிங் டு கம் அண்ட் இட் வில் கம் லேட்டர் ஆல்சோ. அதை நம்ம மனசுல வைத்துக்கொண்டு நம்ம நம்பிக்கையோடு கூட, உறுதியான ஒரு நம்பிக்கையோடு கூட தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் யோவேல்ல நம்ம படிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ப்ராட் அவுட்லைன், நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 2 பிரிவா பிரிக்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம்.
1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் கிளியராக இருக்க நம்ம பார்க்கலாம். த பாஸ்ட் டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் வந்து 1ஆம் அதிகாரத்துல இருக்கும். 2ஆம் அதிகாரத்துல முதல் 17 வசனங்களை பார்க்கும் பொழுது மோர் ஆஃப் த பிரசன்ட் அல்லது எமினன்ட் டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய வருகை இப்படி இருக்க போகிறது என்ற செய்தியை வந்து அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். ஈவன் நியூ பைபிள் கமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்வதாக அந்த கமெண்டேட்டர் எழுதியிருக்கிறாரு. 2 பிரிவா பிரித்து சொல்வதனால யோவேலுக்கு 2வது பகுதியை வேற யாராவது எடிட் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லக்கூடிய அளவு கூட திங்க் பண்றாங்க. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற மெசேஜ் லிட்டில் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒரே தான் வாசிக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம டக்கு நல்லா பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பனிஷ் பண்ண காரியத்தை வைத்து யோவேல் பேசுகிறார். அதை தொடர்ந்து ஆசாரியர்களை எச்சரிக்கிறார். தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க திரும்பி பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து பாருங்கன்னு சொல்லுகிறார். அதை மையமாக வைத்து ஆண்டவருடைய வருகை இருக்க போறது என்ற ஒரு பெரிய சத்தியத்தை யோவேல் சொன்னதாக நாம் பார்க்கலாம். ஸோ கீப் திஸ் பேஸ். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் அதிகமாக பாஸ்ட்லையும் பிரசன்ட்லையும் இருக்கக்கூடியது. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது மோர் ஆஃப் ஃபியூச்சர். தென் லாஸ்ட் பேசேஜ்ல பார்க்கும் பொழுது முதல் பிரிவை 2ஆ பிரிக்கணும்னு நினைச்சோம்னா கிரை டு காட். ஆண்டவர் மிகவும் நம்மள என்னது அந்த வேர்டே வருதுன்னு நீங்க பார்க்கலாம். கிரை, கதருங்கள், ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மோர் ஆஃப் கிரையிங் டு காட், அதுதான் கிளியரா வர்றது நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்துல நாளைக்கு கத்திரிசமா நாளைக்கு பார்ப்போம். அதுல மோர் ஆஃப் ரிட்டர்ன் டு காட், திரும்பி வரணும்னு சொல்லிட்டு ஆசாரியர்களுக்கும் மக்களுக்கும் அவர் கொடுத்ததாக நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற சின்ன அடுத்த பகுதியில பார்க்கும் பொழுது மோர் ஆஃப் ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ஒரு அருமையான ஒரு பகுதி. தேவனுக்குள்ள சந்தோஷப்படக்கூடிய, ஈவன் சிஸ்டர் ஜபா ஜெபிக்கும் பொழுதும் அந்த அருமையான ஒரு ப்ராமிஸ் 26 அவங்க மென்ஷன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக உங்களை வழி நடத்தினார் என்று, உங்களை போஷித்தார், உங்களை காப்பாத்தினார் என்ற சத்தியத்தை வந்து அங்க 26ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது நமக்கு பயமா இருக்கும், இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அடுத்த பகுதியினுடைய துவக்கத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு பின்பா நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அற்புதமான விதத்துல செயல்பட்ட காரியத்தை சந்தோஷமா நினைவு கூறத்தக்கதாக நம்ம அழைக்கப்படுகிறோம். 3ஆம் அதிகாரம் எல்லா பயத்தோடும் பயபக்தியோடும் ஆண்டவருடைய வருகைக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதே போல மற்றவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற சத்தியத்தை நம்ம 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஸோ ஜோயல் சொன்னா யூ கேன் கீப் திஸ் சிம்பிள் அவுட்லைன். முதல் பகுதி 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும், 2ஆம் பகுதியில வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். பேராகிராஃப்ஸ் என்று நம்ம பார்ப்போமானால் முதல் 12 வசனங்கள் இந்த ஒரு எச்சரிப்பின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறார். அதே மாதிரி 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது அதிகமாக அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு வறட்சி, மிகவும் அந்த ஒரு செழிப்பான ஒரு பென்டிகாஸ்டல் டேல சந்தோஷப்பட வேண்டிய நாட்களிலே அவங்க மிகவும் வேதனைப்பட வேண்டிய காரியமா இருந்ததாக நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்துல முதல் 11 வசனங்களில அதிகமாக வரக்கூடிய காரியங்களையும் அதை தொடர்ந்து இருக்கிற அவுட்லைனையும் நீங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கப்படுவதை குறித்தும் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட அனுபவம் ஆதி திருச்சபைக்கு மிக தேவையான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டுகிறார். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டதா நாம் பார்க்கலாம். தட் இஸ் நாட் ஒன்ஸ் ஃபார் ஆல் இன்சிடென்ட். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பல முறைகளிலே அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். ஸோ யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறது வந்து வாலிபர்கள் மூப்பர்கள் தரிசனம் காண்பார்கள், தேவனுடைய ஆவியானவர் வருவார் என்று சொல்லக்கூடிய சத்தியம். இட் ஸ்டார்டட் இன் ஆக்ட்ஸ் 2nd chapter. There's no doubt about it. அதனாலதான் பேதுரு ரொம்ப கிளியரா அதை சொல்றாரு. ஆனா அதோட அது முடிஞ்சல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஒன்ஸ் ஃபார் ஆல்.
ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து he was pouring out of the spirit என்பதை மறந்து போக வேண்டாம். அண்ட் கடைசி நாட்களிலே தேவனுடைய தாசர்கள் தரிசனங்கள் காண்பார்கள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பதையும் மறந்து போக வேண்டாம். அதுதான் நம்ம இந்த பேராகிராஃப்ஸ் படிக்கும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் சித்தமானா நாளைக்கு அதை குறித்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முதலாவது அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசிக்கும்படி நம்முடைய மத்தியில் இருக்கிற தங்கச்சி ஏஞ்சல் என்ன கேட்டிருந்தேன். அவங்களுக்கு நெட்வொர்க் ரியல் ப்ராப்ளம். இப்போ ரீசெண்டாக அவங்க வீடு மாற்றினதுனால நெட்வொர்க் ப்ராப்ளம். அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஏஞ்சலின் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் ஐ செட் லாஸ்ட் வீக் நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஷீ இஸ் அட்டெண்டிங். நான் கோயம்புத்தூருக்கு போகும்பொழுது எல்லாமே ஷீல் பி அட்டெண்டிங் மை ப்ரோக்ராம்ஸ். அதனால ஐ ரியலி லைக் கமிட்மெண்ட். நீட் எக்ஸாம் முடிச்ச உடனே ஷீ கான்டாக்டட் மீ. ஆனால் லாஸ்ட் வீக்ல இருந்து ஷீ இஸ் அட்டெண்டிங். இப்போ ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த நீட் ரிசல்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி ஷீ இஸ் செலக்டட். அது மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஏஞ்சலினுக்காக நம்ம ஜபிக்கலாம். ரைட் நவ் வித் ஹர் பேரண்ட்ஸ் ஷீ இஸ் இன் ஈரோடு. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏஞ்சலின் வாசிக்கிறது நம்ம கேட்கலாம். யோவேல் 1 அதிகாரம் 1 முதல் 12 வரை. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே, விழித்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழாயிற்று. பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே, வெட்கப்படுங்கள். கோதுமையும் வார் கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே, அலறுங்கள். வயல்வெளியின் அரப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதளே, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் பாடிப்போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. ஆமேன். Thank you so much, Angeline, for that wonderful reading. இந்த முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நடந்த சம்பவமாக நம்ம பார்க்கக்கூடியது 3 காரியங்கள். அதுல நம்ம 4ஆம் வசனத்துல வாசிச்சது போல 4 விதமான தாக்குதல் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி என்று 4 காரியங்களை எழுதியிருக்கிறார். வித்தியாசமான விதத்துல அவங்களுடைய பயிர்கள் தாக்கப்பட்டதை குறிப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்கலாம். அதனுடைய காரணம் என்னவென்றால் அவங்களுடைய பாவம். அதாவது உங்களுடைய இஸ்ரவேல் தேவனுடைய பாவம் என்பதை நம்ம பார்க்கக்கூடும். அதனுடைய கியூர் அல்லது அதுக்கு ஒரே ஒரு விடுதலை அல்லது ஒரு இதுன்னு சொன்னா 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளை நியாயங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள்
தேவனாகிய கர்த்தரின் பூமியிலே ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுதான் இருக்கிற கியூர். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரிகிறது. அதுக்கு இப்ப இருக்கிற கியூர் வந்து நம்ம கூடி ஜெபிக்கிறது தான் என்பதாக நம்ம பார்க்கலாம். நான் சொன்னது போல முதல் 12 வசனங்களை அதிகமாக இந்த வெட்டுக்கிளி அரித்து போட்டதை அல்லது பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி எல்லாமே சேர்ந்து அழித்து போட்ட காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனத்துல அவருடைய அப்பா பேர் போட்டிருக்குது, அவருடைய பேர் போட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம், அவருக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். So God has revealed, தேவன் வந்து யோவேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் என்று நம்ம பார்க்கலாம். நான் சொன்னது போல வேற எதுவுமே அவரை குறித்து நம்ம வாசிக்கவே இல்லை. எந்த ஊர், இந்த காலம் எல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா அவருக்கு தேவனுடைய வார்த்தை வந்ததாக நம்ம கிளியரா பார்க்க முடிகிறது. இந்த மெசேஜ் என்று நம்ம பார்க்கும் பொழுது 2-3 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு கிளியரா புரிகிறது. அதை வந்து முதியோரே தேசத்தின் சகல குடிங்களே செவி கொடுங்கள் சொல்லிட்டு, உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா. எனவே ஒரு பயங்கரமான காலத்தை அவர் சந்தித்ததாக நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப ஆப்டா சொல்ல போனா கொரோனா, இந்த கொரோனாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப அதிகமா நம்ம யோசிக்கிறோம். அப்கோர்ஸ் இந்த காலரா வியாதி வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து தாக்குனது நம்ம பார்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு பின்பாக எக்ஸாக்டா 1919ல அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் இருந்துச்சு நம்ம கேள்விப்படுகிறோம். இப்ப 100 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த COVID-19 உலகத்தை தாக்கிறதுக்கு நம்ம பார்க்க முடியும். யோவேல் சொல்றது அதே மாதிரிதான். உங்களுடைய காலத்துல, உங்களுடைய பெற்றோருடைய காலத்துல இப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இமீடியட்டா உபாகமம் 6ஆம் அதிகாரம் ஞாபகம்னு நினைக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்ன காரியம், உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை வாசிக்கலாம். உங்க பிள்ளைங்க அல்லது பிள்ளைகளுடைய பிள்ளைங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது இது என்று சொல்லப்படுகிறது. அதே தான் இங்கேயும் போட்டிருக்கார். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், அதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள் என்று சொல்லுகிறார். மோசஸ் சொன்னது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் உண்மையா இருப்போம் என்ற சத்தியத்தை மோசஸ் இஸ்ரவேல் ஜனத்துக்கு குறிப்பிட்டு சொன்னதாக நாம் பார்க்கலாம். இங்க யோவேல் சில ஆண்டுகள் கழித்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இன்னைக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது, கண்டிப்பாகவே நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்ற அளவுக்கு இதை கவனமா தெரிவிங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதுதான் இந்த மெயின் மெசேஜ். இங்கிலீஷ் இந்த ப்ராப்ளம் என்று நம்ம பார்க்கும் பொழுது இதை நம்ம பார்க்கலாம். இந்த 4 விதமான தாக்குதல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அது கொஞ்சம் சரியான விதத்துல இன்டர்பிரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கிளியரா 4 விதமான விதத்துல அவங்களுடைய லேண்ட் வந்து தாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அநேக வசனங்கள்ல அந்த மக்களை குறித்தான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக அவங்களுடைய அந்த வெறித்தனமும் அல்லது அவங்களுடைய தவறான வாழ்க்கையை குறித்தும் போடப்பட்டதும், அது மட்டுமில்லாதபடிக்கு அவங்க மேல ஒரு பெரிய அதாவது நேச்சுரல் கலாமிட்டி மட்டுமல்ல, ஒரு ஆர்மி வந்து அட்டாக் பண்ணக்கூடியது நம்ம பார்க்கலாம். அது 2வது சம்திங் லைக் 2வது வெட்டுக்கிளி மாதிரி. முதல் வெட்டுக்கிளி வந்து ரியலாவே அவங்களுடைய லேண்டை வந்து அழித்த வெட்டுக்கிளி. பட் 2வது வந்து எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறதுன்னு சொல்லுகிறார். ஒரு ஆர்மி இஸ் அட்டாக்கிங். அது வந்து அதிகமாக வட தேசத்திலிருந்து வந்த ஆர்மியை குறித்து சொல்லப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். அது வருவது நிமித்தமாக இவங்க எல்லாம் வேதனைப்படுவார்கள் என்று இந்த பாசேஜில் நம்ம படிக்கிறோம். அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அலறி புலம்புவாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது.
அதே மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு கடவுளுடைய ஊழியக்காரங்க துக்கிப்பார்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நீங்க 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா முடிந்து போனது அல்லது ஒண்ணுமே இல்லாம போனதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல 10 பாயிண்ட் போட்டிருக்குது. 10 டிஃப்ரெண்ட் திங்ஸ் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லுகிறார். வயல்வெளி பாழாய் போயிட்டு, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வாட்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. 6வது, வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. 7வது, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலியான செடிகள் எல்லாம் வாடி போயின. 9வது, 10வது, சந்தோஷம் மனுஷரை விட்டு ஒளிந்து போயிற்று. சந்தோஷம் மனுஷரை விட்டு ஒளிந்து போயிட்டு நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பரிதாபமான ஒரு காலகட்டத்துல சூழ்நிலையில அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது சில நாட்களில் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதாவது தாக்குதல் வரும் பொழுது எந்த விதமான ஒரு பிளெஸிங்ஸே இல்லாதபடிக்கு எல்லாமே ட்ரையா போன காலத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லது இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து நம்மளை தாக்குதல் நிமித்தமாக எந்த விதத்தில் நம்ம யோசிக்க முடியாதபடிக்கு, முன்னால திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு, முன்னால நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த லாக்டவுன் இருந்த பீரியட்லையும் பார்க்கலாம், முடிந்த பீரியட்லையும் பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியல. பட் எங்களுடைய சூழலெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் கவலையா தான் இருக்குது. இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர்ல சேலத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து வெளியே வராதிங்க தான் சொல்றாங்க. லாக்டவுன் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. எங்களுடைய வீட்டு ஓனர் வந்து ஒரு டாக்டர். அவர் வந்து நேற்று எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன். என் ஒய்ஃப்டையும் ஜானிட்டையும் சொல்லிட்டு போன காரியம், தயவு செய்து நீங்க வெளியே போகாதீங்க, சேலம் வந்து மிக மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டாக்டர் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படியே எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து சித்தால உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறேன். காரணம் சேலத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே இடம் இல்லையா, அவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது எல்லாமே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஒரு பார்த்து கொண்டிருக்கிறோம். எது சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது, சேலத்தினுடைய கண்டிஷனை பார்க்கும் பொழுது மிகவும் பிளீக்கா தான் இருக்குது. எப்படி இருக்க போகுதோ, அக்டோபர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் பார்க்க போலான்னு சொல்றாங்க. நவம்பர்ல இருந்து காலேஜ் ஓபன் பண்ணுன்னு சொல்றாங்க. பிராக்டிக்கலா எப்படி போக போகுதுன்னு சொல்லி ஒண்ணுமே யோசிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. ஸோ யோவேலுடைய காலத்துல வெட்டுக்கிளி வந்து அந்த இடத்தை அழித்து போட்டது மட்டுமல்ல, அவங்களுக்குள்ள காணப்பட்ட அந்த ட்ரைனஸ இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து அவங்க போடப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது, ஈவன் 13ஆம் வசனத்திலையுமே தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. சர்ச்சஸ் ஆர் க்ளோஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அதான் பார்க்கிறோம். அதனால அவர் வந்து யாரு, நம்ம ஆசாரியர்களை அழைப்பதாக தான் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை டைரக்டா நம்ம சொல்ல போனா பாஸ்டர்ஸ் நம்ம சொல்லலாம். பட் இன்னொருத்துல பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல people like us, it's not directly a pastor or ஒரு அசம்பிளியில எல்டர் மட்டும்தான் இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆசாரிய பொறுப்பை எடுத்திருக்கவங்க. அதிலும் குறிப்பாக வேத வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, வேத வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணித்திருக்கும் பொழுது, this call is for us. ஒரு எல்லா பயத்தோடு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விதமான சூழ்நிலையில நான் எப்படி இருக்க போறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக நான் இன்னைக்கு முடிக்கிறேன். ஒரு இவ்வளவு பயங்கரமான காலகட்டத்துல நான் லைட்டா வாழ்க்கை எடுத்துக்கொள்ள முடியுமா, லைட்டா நான் என்னுடைய பணியை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு சொல்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது 15-16 வசனங்களிலே, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் பல சர்வ வல்லவரிடத்தில் வருகிறது. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ. அதனால ஆசாரியர்கள் மட்டுமல்ல,
எல்லாருமே நம்ம we have to come back to God என்பதாக அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். 17-18 சிறிது வித்தியாசமாக, ஆனா அதே சமயத்தில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின, மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாதனாலே கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாயிற்று என்று அதை தொடர்ச்சியாக தான் சொல்லுகிறார். அதாவது இந்த தேசத்துல காணப்படக்கூடிய பயங்கரமான காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். அந்த கிரவுண்ட் வந்து இட் பிகேம் அன்ப்ரொடக்டிவ் அண்ட் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை தான். நம்ம எல்லாரும் அறிந்துக்கிறதுபடி தான் இன்னைக்கு நம்ம தேசத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம். ஒரு ஃபைனான்ஸ் வந்துட்டு ஒரு பக்கம் மிக தவறான காரியங்களை மக்கள் செய்து கொண்டிருந்தாலும், தலைவர்கள் செய்து கொண்டிருந்தாலும், எக்கனாமி வந்து மிகவும் வேதனைப்படுகிறது. அதனாலதான் இன்னைக்கு லாக்டவுனை திறந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது we all know that. ஸோ யோவேல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த காலத்துக்கு அது மிகவும் பொருந்தும் என்பதை வந்து ஒரு டவுட் இல்லாதடிக்கு நம்ம சொல்லலாம். கடைசியாக 19ஆம் 20ஆம் வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் அவருடைய கிரை, ஒரு ஏக்கத்தினுடைய சத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அக்னி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது, வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது, நதிகளின் தண்ணீர்கள் எல்லாம் வற்றி போயிற்று, அக்னி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. இதுல ஒரே ஒரு காரிய வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு பயங்கர மழையினால மக்கள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நதிகள் எல்லாம் வத்தி போயிட்டு சொல்ல முடியாது, அது ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. மிக மழை நிமித்தமாக கஷ்டப்படக்கூடியவங்களும் அதிகமா தாக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம், நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா அவருடைய காலகட்டத்துல வறட்சியும் வேதனையும் இருந்ததாக நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக கதறக்கூடிய, ஆண்டவரே சொல்லி கதறக்கூடிய ஒரு தன்மையை அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் தான் எனக்கும் உங்களுக்கும் வேணும் என்பதை மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 28 அதுல தாவீது ராஜாவும் அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை தான் அவர் கதறுகிறார். He is really crying out. சங்கீதம் 28, என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதோர் போல மௌனமாயிராதேயும், நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகளுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். யோவேல் 1ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்துல பார்க்கறது போலவே கர்த்தரை நோக்கி கத்தின ஒரு கதறு தான் தாவீது ராஜாவும் செய்ததாக நம்ம பார்க்கலாம். ஒருவேளை தாவீது ராஜாவுடைய சங்கீதத்தை வந்து யோவேல் கண்டிப்பாகவே குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் நம்ம தேவனுடைய பாத்துல வந்திருக்கும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாளைக்கு 2வது வருகை குறித்தும் ஆண்டவருடைய நாள் எப்படி சந்திக்க போகிறோம் என்பதை குறித்தும் யோவேல் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்த மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த கால கட்டத்துல, இந்த பிரசன்ட் டேஸ்ல ஆண்டவருடைய கோவாக்கினை நம்ம மேல வந்திருக்கிறது குறித்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம், அதை நம்ம கவனித்து பார்க்கிறோம் என்று பார்க்கறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். சில நேரம் எடுத்து நம்ம இந்த கொஸ்டின்ஸை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஜோசப் துரைராஜ் பெலூர்ல இருந்து இருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், அண்ணே நீங்க பர்சனல் ரிஃப்ளெக்ஷனுக்கு டைம் அதிகமா கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் வெரி சேட். இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாட் ஆர் மை ரியாக்ஷன்ஸ் when I see நேஷன் வைட் டிசாஸ்டர்? இப்போ வந்து கொரோனாவுக்கு ரொம்ப பார்க்க முடிகிறது. வாட் ஆர் மை ரியாக்ஷன்ஸ் நான் போடுறேன். வாட் இஸ் மை ரியாக்ஷன் இல்லை, வாட் ஆர் மை ரியாக்ஷன்ஸ் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இங்க இருக்கிறோம். ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு விதமான ஃபீலிங் கிடையாது, ஒரு பயம் கிடையாது, ஒரு கலக்கம் கிடையாது,
ரொம்ப கேஷுவலா எடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனா நம்ம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது வந்து இது எப்பவுமே நடந்து கொண்டிருக்கிறதா, ஒரு காலம் வரும், அடுத்த போய் ஒரு காலம் மாறிடும் சொல்லிட்டு திருச்சபையிலையும் ஊழியங்களிலும் ஒரு சில மக்கள் பேசிக்கொண்டிருக்கிற பார்க்கும் பொழுது மிக வருத்தமா இருக்கிறது. நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்புகல. ஒருவேளை ஒரு எங்களுடைய பட்டணத்திலேயே நாங்கள் பார்த்து பேசிட்டு இருக்கோம், அப்படி யோசிப்போம். சில திருச்சபையின் மக்கள் அவ்வளவுதான், இனிமேல் ஒண்ணுமே இல்லை, அடுத்து திரும்பி எப்பாவது வரும், தென் வில் பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு irresponsible ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடிகிறது. மூணாவது ரியாக்ஷனா நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, ஆனாலும் தேவனிடத்துல முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கறதுக்கோ ஒரு யோவேல் சொன்னது போலவோ இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம். அந்த கேட்டகரியில நம்ம நிறைய பேர் வந்துடுறோம். we are not indifferent, we are not inactive, but we are taking it ரொம்ப lightly. As a believer we may take it lightly. We have to be careful. நாலாவது வந்து நீங்களே டிவியில நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிகினிங் டேஸ்ல அதிகமாக உபவாசத்தை அறிக்கை செய்து அதிகமாக ஜபித்த மக்கள் உண்டு. நம்ம நீங்க பார்த்துருப்பீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் செய்து கொண்டிருக்காங்க. பட் அதை எவ்வளவு தூரத்துக்கு சீரியஸா நம்ம இப்போ செய்யறோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். காரணம் 5 மாசம் ஆச்சு. நான்லாம் அந்த பிகினிங் டேஸ்ல அட்டென்ட் பண்ண ஒரு ப்ரேயர் மீட்டிங் நான் பார்க்குறேன். 2 நாள்ல இந்த கொரோனா போயிடணும், 2 வாரத்துக்கு பிறகு நம்ம சர்ச்சஸ் எல்லாம் துவங்கிடணும்னு சொல்லிட்டு 5 மாசத்துக்கு முன்னால ஒரு ப்ரீச்சர் சொன்னதை நான் கேட்டேன். ஸோ மக்கள் எல்லாமே அப்படிதான் துடிப்போடு ஜெபம் பண்ணாங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஆனா அது நடக்கலையேன்னு சொல்லும் பொழுது மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. எனவே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிரீச்சரை குறை சொல்வதற்காக நான் சொல்லலை. நம்ம இன்னைக்கு யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல சபையை கூட்டுங்கள், ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். That leads me to another important question. Why I am not in a position to lament during these challenging days? அப்படிப்பட்ட ஒரு சவாலை கேட்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏன் நம்ம ஒரு புலம்பாதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு, நம்மளை தாழ்த்தாதபடிக்கு இருக்கிறோம் என்று யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். We may take it very lightly. அதாவது அதை நான் பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். கடைசியாக, like Joel, do a stir up others to cry out and repent towards God. நம்ம அப்படி வேதனைப்பட்டு ஜெபிக்காம, அப்படி ஒரு பாரத்தோடு ஜெபிக்காம இருந்தோம்னா எப்படி நம்ம யோவேலை போல மற்றவங்களை நம்ம சவால் படுத்த முடியும்? சிஸ்டர் ஜெபா ரொம்ப அழகா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய வருகைக்கென்று நாங்க ஆயத்தம் பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கும் அதை சொல்லுவோம் மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட நாட்களை கடந்து போவதற்கு அவங்களுக்கு நாங்க போதிக்க, சரி நேரத்துல போதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு எந்தெந்த வாய்ப்புகளை கொடுக்கிறாரோ, ஒருவேளை உங்களுடைய திருச்சபையின் பணிகளில் இருக்கலாம் அல்லது மற்ற பணிகளிலே ஆண்டவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கும் பொழுது சரியான விதத்துல, ஐ எம் நாட் சேயிங் தட் கொரோனா வந்து 2 நாள்ல முடிஞ்சு போயிடும் அல்லது அவ்வளவுதான் எல்லாம் சரியா போயிடும் சொல்லி சொல்லக்கூடாது. இதை நம்ம சரியான விதத்துல தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளும் பாரத்தோடு கூட நம்மளுடைய தமிழகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்மளுடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். காரணம் இது ரொம்ப தேவை. குறிப்பாக இந்த நாட்களிலே கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் பொழுது, மே 1st வீக்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் மே 1st வீக்ல எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது. இந்த கட்சி வரணும், அந்த கட்சி வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிற அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் மேலே, தமிழகத்தின் மேலே ஒரு சேமத்தை கட்டளை இட வேண்டும் என்பது நம்மளுடைய இதய துடிப்பா இருக்கணும். இன்னையில இருந்து நான் அதுதான் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அதிகமா நம்மளுடைய தமிழகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். தமிழகம் ஆசீர்வதிக்கப்படுமானால், தமிழகம் ஒருவேளை திருச்சபை, தமிழகத்தினுடைய மிஷனரி இயக்கங்கள், தமிழகத்தினுடைய EGF ஊழியங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீயா, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலோடு இருந்துச்சுன்னா நம்முடைய தேசத்திற்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரும். அதே போல இந்திய தேசத்தையும் ஆண்டவர் தொடுவாரானால் அது உலகத்திற்கே ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை கொடுப்பதற்காக யோவேலை போல நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது நல்லது. ஜெபிக்கலாம்.
அன்பின் ஆண்டவரே, யோவேல் புஸ்தகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். யோவேல் புஸ்தகத்தினுடைய அந்த சவால்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கலக்கமான நாட்களில் நாங்கள் கடந்து போகும் பொழுது நாங்களும் லைட்டாக எடுக்காதபடிக்கு உண்மையான விதத்திலே பாரத்தோடு ஆண்டவர் ஏக்கத்தோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களுக்குள்ளே ஒரு உடைப்படுதலை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இடைப்படுவதாக. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Nai.